வணக்கங்க. இப்போ பெங்களூரில் ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெங்களூரில் வந்து ஒரு 36 இயர் ஓல்டு டாக்டரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த டியூஸ்டே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பைலட்டை வந்து த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க பெங்களூரில். அதாவது வந்து பெங்களூர் டு சூரத் போகிற ஃப்ளைட் அது. எதனால் அப்படின்னா, அந்த கேபின் க்ரூ வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்களோட அந்த லேடியோட வந்து பேக் லக்கேஜை வந்து அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் வந்து வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த க்ரூ கேபின். அதனால் வந்து அது வந்து அவங்க வந்து த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. இந்த இன்சிடெண்ட்னால ஃப்ளைட் வந்து 2 மணி நேரம் லேட் ஆகிருக்கு. இது வந்து செக்யூரிட்டி ஸ்கேராகவும் இருந்திருக்கு. இது வந்து இந்த அக்யூஸ்டு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வியாஸ் ஹிரால் மோகன் பாய் அப்படிங்கிறவங்க 36 இயர்ஸு. இது வந்து சிவனஹள்ளி எலகங்கா பக்கத்தில் இருக்கிற இடத்துலேருந்து வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இவங்க பேக்கோடு இவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர். அந்த செக்இன் கவுண்டரில் வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 பேக்கையும் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து இந்த சிச்சுவேஷன் வந்து எஸ்கலேட் ஆகிருக்கு. மோகன் பாய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ளைட்டு ஏறின உடனே ஒரு பேக்கை வந்து கையில் எடுத்துக்கிட்டு இன்னொரு பேக்கை வந்து க்ரூ கேபின் கிட்ட வந்து அப்படியே வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலி வந்து அது அந்த மாதிரி வைக்கக்கூடிய இடம் கிடையாது. அது அவங்கள வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க சீட்டுக்கு மேலேயே வந்து வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து க்ரூ கேபின் வந்து சொல்லியிருக்காரு. கேபின் க்ரூ சொல்லியிருக்காரு. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே தான் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க க்ரூ கேபின் கிட்ட தான் வைப்பேன்னு அடம் பிடிச்சிருக்காங்க. அதனால் வந்து இது ப்ராப்ளம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்யூஸும் பண்ணியிருக்காங்க அவங்க இந்த டாக்டர். இவங்க வந்து கூட இருந்த வந்து பேசஞ்சர்ஸ்லாம் வந்து ஃபெலோ பேசஞ்சர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்கள வந்து இந்த டாக்டரை வந்து திட்டியிருக்காங்க. சீக்கிரம் பண்ணினா இவங்கனால மற்றவங்களுக்கும் வந்து டிலே ஆகுது அப்படிங்கிறனால அவங்க அதெல்லாம் கண்டுக்காமல் கத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்போ வந்து அவங்க இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த க்ரூ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இங்கே லக்கேஜை மட்டும் எடுத்து வச்சிங்கன்னா நான் ஃப்ளைட்டை வந்து உங்களுக்கு வந்து க்ராஷ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பயமுறுத்தியிருக்காங்க. இந்த சிச்சுவேஷனில் வந்து கேப்டன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செக்யூரிட்டியை வந்து அலர்ட் பண்ணிவிட்டு சிஐஎஸ்எஃப் பர்சனலை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி அவங்கள வந்து இறக்கி விட்டாங்க. ஆஃப்லோட் பண்ணிட்டாங்க அந்த ஃப்ளைட்லேருந்து. இந்த இன்சிடெண்ட் வந்து நடந்தது வந்து 2:45 PM - 5:30 PM வரைக்கும் இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு. இதை வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து எடுத்திருக்காங்க. அங்கே கெம்பேகவுண்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து இந்த போலீஸு அங்கேயும் போய் வந்து பெரிய அட்ராசிட்டிஸ்லாம் இவங்க பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் ஃபஸ்ட்டு தடவை இந்த மாதிரி வந்து அப்யூசிவ் லாங்குவேஜ் எல்லாம் நான் ஸ்டேஷனில் கேட்குறது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அவங்க. இந்த மோகன் பாய் வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அரெஸ்டே பண்ணிட்டாங்க. அதாவது இந்த ஜிஎன்எஸ் ஆக்ட் பிரகாரம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஒடிசாவில். அவர் வந்து போலீஸ்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்திருக்காரு. மோகன் பாய் வந்து இப்போ மெடிசனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ப்ராக்டிஸிங் மெடிசன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. குஜராத்துக்கு விசிட் பண்ணுறதுக்காக போயிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவங்க ஃபேமிலியை. இந்த மோகன் பாயோட ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடியே பப்ளிக் வந்து பிளேஸ்லலாம் பண்ணியிருக்காங்க பாஸ்ட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து அதை பற்றி பேக்ரவுண்ட் என்ன, ப்ரீவியஸ் இன்சிடென்ட்ஸ் என்னென்னு வெரிஃபை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி வந்து காமன் பிளேஸ்லாம் இருக்கும்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணும். பப்ளிக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி ஆளுங்களை வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.